ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியில் மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ் இந்த மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டி அப்படின்னா கரண்ட் டு தி சர்ஃபேஸ் ஏரியா, அதுதான் கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டின்றது கரண்ட் டு த சர்ஃபேஸ் ஏரியா. இதை எப்படி நம்ம ஈக்குவேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா J ஈக்குவல் டு I/Aன்னு எழுதலாம். இல்லை அப்படின்னா J இஸ் ஈக்குவல் டு di/ds n அப்படின்றதுலும் எழுதலாம். இப்போ ஐன்னா என்ன, கரண்ட்னா இதில் என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா இன்டெகிரேஷன் ஆஃப் J டாட் ds. ஸோ இதெல்லாமே கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டினா கரண்ட் பர் யூனிட் ஏரியா, அதை எப்படி எழுதலாம் அப்படின்ற ஈக்குவேஷன் நான் சொல்லியிருக்கேன். கரண்ட்டை இன்டகிரேஷன் ஆஃப் J டாட் ds அப்படின்றதில் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா மாதிரி ஈக்குவேஷன்ஸ் மாதிரி இருக்குது. அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சர்ஃபேஸ் டென்சிட்டி, இப்போ நான் கரண்ட் டென்சிட்டி சொல்லிட்டேன். சர்ஃபேஸ் டென்சிட்டினா என்ன அப்படின்னா கரண்ட் பர் யூனிட் லென்த் அப்படின்றது தான் சர்ஃபேஸ் டென்சிட்டி. இதில் ஈக்குவேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஐன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் ஆஃப் JS/dl, சர்ஃபேஸ் டென்சிட்டி டாட் dl. அடுத்த ஃபார்முலா J ஈக்குவல் டு கரண்ட் டென்சிட்டின்றது NEVன்னு எழுதலாம். இதில் NE அப்படின்றது ரோ, அப்போ ρVன்னு எழுதலாம். நம்ம ரோன்றது என்ன அப்படின்னா NE. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேர்ட் ஈக்குவேஷன் IDL இஸ் ஈக்குவல் டு J இன்ட்டு d tau. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். அடுத்து ஃபோர்த்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லா, V இஸ் ஈக்குவல் டு IR, இன்னொன்று J இஸ் ஈக்குவல் டு சிக்மா E. ரெண்டு எக்ஸ்பிரஷன் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஃபிஃப்த் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இர்ரோட்டேஷனலுக்கும் சாலினாய்டுக்கும். இப்போ இர்ரோட்டேஷனல் அப்படின்னா என்ன அப்படின்னா கர்ல் J ஈக்குவல் டு 0 அப்படின்றது இர்ரோட்டேஷனலுக்கு எழுதுவாங்க. இதுவே சாலினாய்டு அப்படின்னா டைவர்ஜென்ஸ் ஆஃப் J ஈக்குவல் டு 0 அப்படின்றது சாலினாய்டுக்கு. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், நம்மளுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. கர்ல் J 0ன்றது இர்ரோட்டேஷனல், டைவர்ஜென்ஸ் ஆஃப் Jன்றது சாலினாய்டு. ரொட்டேஷனலுக்கும் ஃபார்முலா இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ல் B ஈக்குவல் டு மைனஸ் மியூ நாட் J அப்படின்றது எதுக்கு அப்படின்னா இது ரொட்டேஷனலுக்கு. இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு இர்ரோட்டேஷனல், அப்புறம் ரொட்டேஷனல், சாலினாய்டு அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் என்னென்னா இது இந்த ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி ஸ்டெடி கரண்ட்டுக்கு இந்த ஈக்குவேஷன். ஸ்டெடி கரண்ட்டுக்கு இந்த ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி, இந்த ஃபார்முலாஸ் எல்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் சப்டிவிஷன் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஆம்பியர்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ். ஃபஸ்ட்டு ஆம்பியர்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ். ஃபஸ்ட்டு கரண்ட் டென்சிட்டினா என்னன்னு சொல்லியிருக்கேன். அதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன், அதில் ஸ்டெடி கரண்ட்டுக்கு மட்டும் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி சொல்லியிருக்கேன். ஆம்பியர்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா F12 ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை I1 I2 இன்டகிரேஷன் க்ளோஸ்டு இன்டகிரேஷன் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் செகண்ட் சர்ஃபேஸ் உள்ளது dl1 dl2 இன்ட்டு r by r cube.
இதுதான் ஆம்பியர்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸோட ஈக்குவேஷன். இப்போ இதில் இருக்கிறது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. மேலே இருக்கிறதுலாம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், கீழே இருக்கிறது எல்லாமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இந்த μ0/4πலாம் கான்ஸ்டன்ட்டு. அப்போ இது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது? F12 வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட்டாக இருக்குது. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ நான் இதில் வந்து யூனிட் வெக்டார் இருப்ப நம்மளுக்கு கியூப்னு வரும். யூனிட் வெக்டார் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கொயர் வச்சு வரும். ஸோ இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் magnitude of current. இது வந்து ஆம்பியர்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸுக்கு சொல்கிறேன். ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட்டாக இருக்கும். அடுத்தது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இது எதுனா நேச்சர் ஆஃப் த மீடியத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் தி நேச்சர் ஆஃப் மீடியம். அடுத்தது அந்த DL1 DL2 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லென்த் அண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் த கரண்ட் எலிமெண்ட்ஸ். 2 கரண்ட் எலிமெண்ட் இருக்குது. அந்த 2 கரண்ட் எலிமெண்ட்டுக்குள்ளது லென்த் அண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் 2 கரண்ட் எலிமெண்ட்ஸ் தான் அந்த மேலே உள்ள DL1 DL2 அப்படின்றதுலாம். அதுக்கப்புறம் இதில் என்ன மெயினானா இது வந்து எப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவாக இருக்கும், எப்போ வந்து ரிப்பல்சிவாக இருக்கும். அட்ராக்டிவ் ரிப்பல்சிவ்னா இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகுறது சேம் டைரக்ஷனில் இருக்குது, கரண்ட் ஃப்ளோஸ் வந்து இன் தி சேம் டைரக்ஷன் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணும். இதுவே ரிப்பல்சிவ் அப்படின்னா ஆப்போசிட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுன்னா ரிப்பல் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஆம்பியர்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸில் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன், எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும், அட்ராக்டிவ் ரிப்பல்சிவ்க்கு என்ன அப்படின்றது சொல்லியிருக்கேன். அடுத்தது பயோட்-சாவர்ட் லா, இது வந்து செகண்டு. பயோட்-சாவர்ட் லான்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி என்ன அப்படின்னா லாப்லாஸ் ஃபார்முலான்னு சொல்லலாம், ஆர் லாப்லாஸ் ஃபார்முலா. இதில் என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் B is equal to μ0/4π இன்டகிரேஷன் ஆஃப் IDL cross R/R3 இப்படி எழுதலாம். அப்படி இல்லாட்டி கிராஸ்க்கு பதில் நம்ம sin θ போட்டு எழுதலாம். μ0/4π IDL sin θ/R² எழுதலாம். இது என்ன பார்த்தீங்கன்னா பயோட்-சாவர்ட் லா அண்டு லாப்லாஸ் ஃபார்முலோட ஈக்குவேஷன். இது இந்த பயோட்-சாவர்ட் லா மெயினாக எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஆம்பியர்ஸ் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லாவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. It is based on Ampere and inverse square law. இதைத்தான் இந்த மெயினாக இந்த பயோட்-சாவர்ட் லா வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஈக்குவேஷன் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு IDL is equal to J into d tau. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து B is equal to பயோட்-சாவர்ட் லா ஃபார்முலா μ0/4π IDL into R/R3. இதில் ஐடியலுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜே போட்டுக்கணும். ஐடியல் மற்றும் J into d tau அதை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ண வரும் μ0/4π இன்டகிரேஷன் ஆஃப் J cross R/R3 d tauன்னு வரும். இதில் Bன்றது என்ன அப்படின்னு எழுதலாம்னா V cross E/C² எழுதலாம். இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு. இதில் என்ன அப்படின்னா வெலாசிட்டி லெஸர் தென் த வெலாசிட்டி ஆஃப் லைட்டாக இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து லெஸர் தென் தி எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் லாப்லாஸ் ஃபார்முலா ஆர் பயோட்-சாவர்ட் லா. ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன், அதை நல்லா பார்த்துக்கணும். Bன்றது V cross E/C² பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சொல்கிறேன். அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர். ஃபஸ்ட் அப்ளிகேஷன் லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர்.
இதுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் வரும், ஃபைனல் எக்ஸ்பிரஷன் அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பின்றது ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை 2i பை டி என். இது எல்லாமே சேமாக இருக்கும், எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே சேமாக இருக்கும். சேம் ஃபார் ஆல் பாயிண்ட்ஸ். இது ஸ்ட்ரெயிட் ஒயராக இருந்துச்சுன்னா. இதுவே சர்க்குலர் காயிலாக இருக்குது அப்படின்னா b equal to mu naught by 4 pi expression 2 pi ni a square divided by a square plus z square the whole power 3 by 2 n வரும். இது ஸ்ட்ரெயிட் ஒயருக்கு. இது வந்து எதுக்கு வேணும்னா சர்க்குலர் காயில். சர்க்குலர் காயிலில் ரெண்டு கண்டிஷன் நான் உங்களுக்கு செப்பரேட் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து z வந்து 0வா இருக்குது அப்படின்னா இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா b equal to mu naught by 4 pi 2 pi ni divided by a n வரும். இதுவே z greater than a வா இருக்கு அப்படின்னா b equal to mu naught by 4 pi 2 pi ni a square divided by z cube n வரும். இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக என்ன வரும் எக்ஸ்பிரஷன் வரும்னா mu naught by 4 pi 2m by z cube ஒரு ஈக்குவேஷனில். இப்போ இதில் mன்றது நான் என்னன்னு சொல்கிறேன். mன்றது என்ன எக்ஸ்பிரஷன் வரும்னா n பை i a ஸ்கொயர்டு என்னன்னு எழுதலாம். இல்லாட்டி m ஈக்குவல் டு nisன்னு எழுதலாம். இந்த ஈக்குவேஷன் நான் உங்களுக்கு சர்க்குலர் காயிலில் z ஈக்குவல் டு 0வா இருந்தால் எப்படி இருக்கும், z வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஏவா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். அடுத்தது சாலினாய்டு வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த சாலினாய்டு அப்ளிகேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது சாலினாய்டு. சாலினாய்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா b is equal to mu naught by 4 pi 2 pi ni பிராக்கெட்டில் cos theta 2 minus cos theta 1 n வரும். இதுதான் எக்ஸ்பிரஷன். இதில் டீட்டா வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டீட்டா வந்து ஒன் வந்து 180 டிகிரியாக இருக்குது, டீட்டா 2 0வா இருக்குது. அப்போ b என்ன வரும் அப்படின்னா mu naught ni n வரும். இது ஒன்று. அடுத்தது டீட்டா 1 90 டிகிரியாக இருக்குது, டீட்டா 1 வந்து 90 டிகிரியாக இருக்குது, டீட்டா 2 வந்து 0வா இருக்குது அப்படின்னா b என்ன வரும்னா 1/2 mu naught ni n வரும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் சொல்லியிருக்கேன், சர்க்குலர் காயில் சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலினாய்டு அதோடைய ஃபைனல் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்றத சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஃபைனல் எக்ஸ்பிரஷன் தரவாக பார்த்துக்கணும். அடுத்த டாபிக் ஆம்பியர் சர்க்யூட் லா. ஆம்பியர் சர்க்யூட் லா. ஆம்பியர் சர்க்யூட் லா என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்னா curl of b. ஆம்பியர் சர்க்யூட் லா. இப்போ curl of b ஈக்குவல் டு mu naught jன்னு எழுதலாம். இது என்ன அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஃபார்மாக இருந்தால் இந்த எக்ஸ்பிரஷன் வரும். டிஃபரன்ஷியல் ஃபார்ம்னா curl of b is equal to mu naught jன்னு வரும். இதுவே இன்டகரல் ஃபார்மில் எழுதணும்னா க்ளோஸ்ட் இன்டகரல் bdl ஈக்குவல் டு mu naught j mu naught i ஈக்குவல் டு mu naught ஐக்கு பதில் என்ன பண்ணலாம் இன்டகிரேஷன் ஆஃப் j டாட் dsன்னு எழுதலாம். ஸோ இது ஆம்பியர் சர்க்யூட் லாவோட டிஃபரன்ஷியல் ஃபார்மும் இன்டகரல் ஃபார்மும் உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன். இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னா ரொட்டேஷ்னலாக இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ரொட்டேஷ்னல். இது நம்மளுக்கு 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஹியர் ரொட்டேஷ்னல். அதுக்கப்புறம் இதில் ஆம்பியர் சர்க்யூட் லாவில் இது எக்ஸ்பிரஷன் சொல்லியிருக்கேன், டிஃபரன்ஷியல் ஃபார்ம் இன்டகரல் ஃபார்ம் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதோடைய ஃபைனல் எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு என்னென்னன்றதை நான் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு லாங் கரண்ட் கேரியிங் கண்டக்டர். லாங் கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இதில் என்ன எக்ஸ்பிரஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் மேலே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் bdl ஈக்குவல் டு mu naught i ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஃபார்மில் என்ன வரும் mu naught j dsன்னு வரும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா b 2 pi r ஈக்குவல் டு mu naught போட்டுக்கலாம். இதில் கரண்ட் வந்து கிராசிங் பவுண்டட் சர்ஃபேஸ், கரண்ட் கிராசிங் bounded surfaces.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஆர் கிரேட்டர் தென் ஆர்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று ஆர் லெஸ் தென் ஆர்ன்னு இருக்குது. அதாவது ஸ்மால் ஆர் கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆர். அப்போ என்ன எக்ஸ்பிரஷன் வரும்னா பி இன்ட்டு 2πr ஈக்குவல் டு மியூ நாட் ஐன்னு வரும். அடுத்தது மேக்னெட்டிக் ஃபீல்டு பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4π 2i பை ஸ்மால் ஆர்னு வரும். இது ஆர் கிரேட்டர் தென் ஆர் கேபிட்டல் ஆரா இருந்துச்சுன்னா, இதுவே ஆர் எப்படி இருக்கு அப்படின்னா லெஸ்ஸர் தென் ஆரா இருந்தா எப்படி இருக்கும்னா எக்ஸ்பிரஷன் பி ஈக்குவல் டு மியூ நாட் பை 4π 2i பை ஆர் ஸ்கொயர்டுன்னு வரும். இதில் ஸ்மால் ஆர் இருக்குது, இதில் ஸ்கொயர் வருது, கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்டுன்னு வருது. அடுத்தது இதில் சிலிண்ட்ரிக்கல் கண்டக்டர் வந்து வேரி ஆகுது எப்படின்னா டைரக்ட்லி வித் ஆராக இருக்கும். எப்போ அப்படின்னா இன்சைடாக இருந்துச்சு அப்படின்னா. இதில் ரெண்டு கண்டிஷன் சொல்லலாம். ஒன்று இன்சைடு, இன்னொன்று அவுட் சைடு. இன்சைடு அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் கண்டக்டர் வேரிஸ் directly with r அப்படின்னா அது இன்சைடு. இதுவே இது இன்வர்ஸ்லி வித் ஆர்னு வந்துச்சுன்னா அது வந்து அவுட் சைடு. இது ஃபர்ஸ்ட். பி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு லாங் கரண்ட் கேரிங் கண்டக்டரோட எக்ஸ்பிரஷனும் ரெண்டு ஸ்பெஷல் கேஸும் சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீல்டு செகண்ட் வந்து ஃபீல்டு இன்சைடு எ லாங் சாலினாய்டு. ஃபீல்டு இன்சைடு எ லாங் சாலினாய்டு. இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவேஷன் பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் என்ஐ பை எல் ஈக்குவல் டு மியூ நாட் ஸ்மால் என் ஐன்னு வரும். இதே எப்படி எழுதலாம்னா மியூ நாட் பை 4π என்ஐன்னு எழுதலாம். உங்களுக்கு எல்லாமே நான் மெயின் எக்ஸ்பிரஷன் எது கேட்பாங்களோ அது மாதிரி இம்பார்ட்டண்டாக உள்ளதான் நான் எழுதிட்டு இருக்கேன். ஸ்மால் என்னன்றது என்னன்னா கேபிட்டல் என் பை எல் தான் ஸ்மால் என். மியூ நாட் பை 4π என்ஐ அப்படின்றது இதோடைய எக்ஸ்பிரஷன். இதில் மெட்டல் பைப்பு சாலினாய்டு இன்சைட் அவுட் சைடு என்ன இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெட்டல் பைப்பு வந்து இன்ஸ்டெட் ஆஃப் சாலினாய்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன வரும்னா மெட்டல் பைப் இன்ஸ்டெட் ஆஃப் சாலினாய்டு. இப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா BDL ஈக்குவல் டு மியூ நாட் ஐ. இதில் B0 BDL equal to 0. metal pipe வந்து metal pipeல field outside the pipe is என்ன வரும் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் mu naught by 4π 2i by rன்னு வரும். அதாவது அவுட் சைட் த பைப் ஃபீல்டு அவுட் சைட் த பைப் அப்படின்னா இந்த கண்டிஷன் வரும். இன்சைடாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்னா ஜீரோவாக இருக்கும். மெட்டல் பைப்பில் ஃபீல்டு அவுட் சைட்னா இந்த எக்ஸ்பிரஷன், இன்சைட்னா ஜீரோ வரும். இதுவே சாலினாய்டு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாலினாய்டில் அவுட் சைடுனா ஜீரோன்னு வரும். சாலினாய்டில் அவுட் சைடுனா ஜீரோன்னு வரும். இன்சைடுனா பார்த்தீங்கன்னா மியூ நாட் பை 4π என்ஐன்னு வரும். இப்போ நம்ம இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணி நம்ம என்ன கூட எழுதிக்கலாம்னா மியூ நாட் என்ஐன்னு கூட எழுதிக்கலாம். ஸோ இது சாலினாய்டுக்கு பதிலாக மெட்டல் பைப் யூஸ் பண்ணால் இந்த எக்ஸ்பிரஷன் வருது, சாலினாய்டு யூஸ் பண்ணால் இப்படி வருது எக்ஸ்பிரஷன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் அ பாயிண்ட் ஆன் தி ஆக்சிஸ் ஆஃப் எ டொராய்டு. டொராய்டில் பார்த்தீங்கன்னா B ஈக்குவல் டு என்ன வரும்னா மியூ நாட் என்ஐன்னு வரும். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து B இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் என்ஐன்னு வரும். இல்லாட்டி B இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் கேபிட்டல் என்ஐ டிவைடட் பை 2πrன்னு எழுதலாம். இதில் ஸ்மால் என்ன்றது என்ன அப்படின்னா இப்போ இந்த ஸ்மால் என்னன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். இப்போ இங்கே லென்த்ன்றது சர்க்கம்ஃபரன்ஸாக எடுத்துக்கிறாங்க 2πr n. அதாவது ஸ்மால் என்னன்றது கேபிட்டல் n பை எல், எல்ன்றது 2πr. இங்கே B இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் என்ஐன்னு வருது, B இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் NI டிவைடட் பை 2πrன்னு வருது. ரெண்டுமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் ஆன் த ஆக்சிஸ் ஆஃப் த டொராய்டோட எக்ஸ்பிரஷன் தான். சோஃபார் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மேக்னெட்டோஸ்டாட்டிக்ஸில் கரண்ட் டென்சிட்டி அதில் ஒரு ரெண்டு இது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அதோட அப்ளிகேஷன் சொல்லியிருக்கேன், ஆம்பியர் சர்க்கியூட்டில் சொல்லியிருக்கேன். ஆம்பியர் சர்க்கியூட்டில் அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் நான் சொல்லியிருக்கேன்.
சாலினாய்டில் என்ன, டெராய்டில் என்ன, மெட்டல் பைப்பில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கண்டிஷன் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.